சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு? அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. உங்க எல்லாருக்கும் தெரியும், திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும். தர்ம யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாரு சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க. அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்கள 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போல. அண்ணன் பொய்மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால் தான், அம்மா அவர்கள் பாதியிலிருந்து விலகி சென்றதால் தான் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அது கவிர்க்கிறதுக்கானது இல்லை. பழனிசாமி மாற்ற வேண்டும், எங்களுக்கு முதல்வர் மேல அதிருப்தி, அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். பிப்ரவரி 15ஆம் தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்ப ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாத்தல. அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 7ஆம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மயுத்தம் நடத்துனதை நான் சொல்லிதான் அங்க போய் இருந்தாருன்னு ஒரு பெரியவர் சொன்னார். அவருக்கு பின்னணியில யார் இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள்? அதை அவர் மறந்துடுறார். எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க, அந்த மாபெரும் தலைவனுக்காக. அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். அது திருப்பி சொல்றேன், அண்ணா முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேராதீங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன்.